வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். கன்னி ராசி கன்னி லக்னம். ஓகே, டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா சார்? இல்லை சார், கொஞ்சம் இடக்கு முடக்காக ஓடிட்டுருக்குன்னா என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது இப்போ வேலையில் எதனா ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது புதுசாக எதனா லவ் பண்ண, ஏன்னா இது வந்து லவ் ராசி, கன்னி ராசி வந்து லவ் ராசி. லவ்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை அப்ராடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை மேற்கொண்டு படிப்புக்கு ட்ரை பண்ணுறேன், எடுக்கிற முயற்சிகளில் அதிகமாக வெற்றிகள் வரும். ஓகேவா? முக்கியமாக எதுலன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பணம் போட்டு எதாவது ஏன்னா இது நிலராசி. அதுவும் இது உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்டு, கார்டனிங் இது சம்மந்தமாக நிலங்கள் வாங்க ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரிசர்ச் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா இது புதன் வீடுன்றதுனால நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. ரிசர்ச் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் ஜாகிரதை, இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கோ இல்லை யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். வீட்டில் வந்து உங்கள் கையில் பணமும் இருக்குங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் கையில் வந்து பணம் தங்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணிட்டு போய்ட்டு, ஏன்னா எப்படியும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஏன்னா நீங்கள் அன்பானவங்க, எல்லாரையும் அன்பாக பார்த்துப்பீங்க, உங்களை எப்படியும் பிடிச்சிரும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோடு எங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க. கோவில்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு குற்றாலமோ இல்லை ஏதாவது பீச், மெரினா பீச்சோ, மகாடிவ் பீச்சோ ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சார் நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் இல்லை சார்னா பரவாயில்ல. நம்மளில் வந்து நம்ம பெரியவங்க வந்து ஊருக்கு ஒரு கோவில், ஊருக்கு ஒரு குளம் வெட்டியிருக்காங்க, அங்கே போய் உக்காந்துட்டவங்க கொஞ்ச நேரம். கோவில் குளத்தாண்ட பண்ண உக்காந்துட்டு எழுந்துவாங்க. அதுவே எவ்வளோ சேஞ்சஸ் வரும்னு பாருங்களேன். எனக்கு இதை நீங்கள் பண்ணிவிட்டு யாருன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, எப்படி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் நீர்நிலைக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை சாமி கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணி வழிபடுறது நல்லது. இல்லை வீட்லேயே நீங்கள் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறீங்கன்னா அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. நல்ல ஒரு நெய்வேத்தியம் படையல் போட்டு வழிபடுங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது குலதெய்வத்துக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஜென்ரலாக இதில் வந்து ஹஸ்தம், சித்திரை இருக்கவங்களுக்கு இந்த அடிவயிறு பிரச்சனைகள், இல்லை ஏதாவது இப்போ இருக்க கோச்சார பிரகாரம் பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த இஷ்யூஸ், இல்லை ஏதாவது அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதனால் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பாட்டு முறைகள்லேயே நீங்கள் தாராளமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க. நம்ம நிறைய பயிற்சிகள் இதுக்கு சொல்லுவோம். இந்த விதை பயிற்சிகள்லாம் கையில் கொஞ்சோண்டு இந்த பச்சை பயிரெல்லாம் எப்போயுமே வச்சுக்க சொல்லுவோம். அதெல்லாம் வைக்கும்போது இந்த தாக்கங்கள்லாம் அந்த பயிர்கள் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம காக்கா குருவிக்கு ஏதாவது போட்டுட்டேன், அதுவே ஒரு கருமா கழிஞ்ச மாதிரி. நீங்கள் எதில் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயங்களில். ஏன்னா இது என்ன தான் லவ் பண்ணுற ராசியாக இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துடும், சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வரும். இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு டைம் நல்லா இருக்குங்க. நீங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கோ, இல்லை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கோ, வெளிநாடுகள் கொண்டு போகிறதுக்கோ, இல்லை நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ்லேயே அதிகமாக ப்ராஃபிட் வர்றதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்குது. நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மார்ச் 15க்கு அப்புறம்லாம் அது தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் வெளிநாடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட்ஸ் நல்லா வருது, வெளிநாட்டிலேருந்து ப்ராஃபிட் வர்றதுக்கெலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எங்கே டிஸ்டர்ப் ஆகும், இந்த தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வீட்டில் லைட்டாக பஞ்சாயத்து நடக்கும், ஒரு பக்கம் ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து உங்கள் ஹெல்த் அடி வாங்கும், முக்கியமாக தூக்கம் அடி வாங்கும். அப்போது என்ன பண்ணலான்னா
இந்த அருகம்பில் பவுடர்லாம் பேக்கெட் மாதிரியே வாங்கிட்டு தலைகாணி கீழே வச்சுக்கோங்க. பவுடரை கொட்டுற தலைக்காணி ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த பேக்கெட் ஒரு பேப்பர் பேக்கெட் 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு தலைக்காணி கீழே வச்சுட்டு தூங்குங்க. அது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அது ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு தெரப்பி மாரி நம்ம சொல்லி தர்றது தான். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேலை செய்யும். ஹாலில் ஒரு விநாயகர் படம்னு வச்சுட்டு தினமும் அவருக்கு வந்து படையை இதான் நம்ம சாப்பிட்றத நம்ம ரெகுலராக செய்கிற சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு வச்சுட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பாடு பிரசாதமாக மாறும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வரவே இந்த மாதம் சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா கன்னிமார் வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுவும் படையல் மாதிரி போட்டு வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து நீங்கள் புதன்கிழமை பண்ணுறது ஒன்றும் பெஸ்ட்டு. அப்படி இல்லையா நீங்கள் வந்து சனிக்கிழமையும் பண்ணலாம், சனி ஞாயிறும் பண்ணலாம். ராகு காலத்திலே பார்த்து பண்ணுங்கள். அது ஒன்றும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வர இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்திங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல. அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்துலாம் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக. உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள் நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.